வணக்கம் மாணவர்களே! இன்று பசுமை காக்கும் முறைகள் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை பார்ப்போம். முன்னுரை. முதல் கருத்து மரம் நடுதல், இரண்டாவது கருத்து நீர்நிலைகளை பாதுகாத்தல், மூன்றாவது கருத்து நெகிழி பயன்பாட்டை குறைத்தல், நான்காவது கருத்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல். இன்றைய உலகில் பசுமையை பாதுகாப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். பசுமையை காப்பதன் மூலம் நாம் இயற்கையை பாதுகாக்க முடியும். மனிதர்களின் பேராசையாலும் கவனக்குறைவாலும் இன்று பசுமை அழிவின் விளிம்பில் உள்ளது. இந்த அழிவில் இருந்து பூமியையும் வருங்கால சந்ததியையும் காக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். எனவே நாம் பசுமையை காக்க சில முறைகளை கையாள வேண்டியது அவசியமாகிறது. நாம் பசுமையை பாதுகாக்க மரங்களை நடுவது மிக முக்கியமான ஒன்றாகும். மரங்கள் மழை பொழிவதற்கு காரணமாக விளங்குகின்றன. மேலும் கரிவளியை உள்ளிழுத்து உயிர் வளியை வெளியிடுகின்றன. மரங்கள் நிலச்சரிவு ஏற்படுவதை தடுத்து மண்ணின் வளத்தை பாதுகாக்கின்றன. எனவே வீட்டின் சுற்றுப்புறங்களிலும் பொது இடங்களிலும் அதிகமான மரங்களை நடுவது அவசியமாகும். ஒரு வீட்டிற்கு ஒரு மரமாவது நட்டு அதை முறையாக பராமரிப்பதன் மூலம் பசுமையை பாதுகாக்க முடியும். தொடர்ந்து நீர்நிலைகளை பாதுகாப்பதன் மூலம் பசுமையை பேணி காக்கலாம். ஆறுகள், ஏரிகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகள் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பேருதவியாக அமைகின்றன. ஆதலால் நாம் ஆற்றில் குப்பைகள் வீசுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் தொழிற்சாலை கழிவுகள், வீட்டுக் கழிவுகள் ஆகியவை நீர்நிலைகளில் கலப்பதை தடுப்பதன் மூலம் பசுமையை பாதுகாக்க முடியும். மேலும் பசுமையை பாதுகாக்க நாம் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். கடைகளுக்குச் சென்று பொருள் வாங்கும் போது நெகிழி பைகளை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது நல்லது. நெகிழி மக்காத குப்பை என்பதால் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகிறது. நெகிழிக் கழிவுகள் மண்ணில் கலந்து நிலத்தின் வளத்தை கெடுக்கின்றன. மேலும் கடலில் கலக்கும் நெகிழிக் கழிவுகளால் கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. எனவே துணிப்பைகள், கண்ணாடி புட்டிகள் போன்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருள்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும். இதன் வழி பசுமையை பாதுகாக்க முடியும். அடுத்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதன் மூலம் பசுமையை பாதுகாக்கலாம். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்தி உணவுப் பொருள்களின் தரத்தை குறைக்கின்றன. இயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுவதோடு ஆரோக்கியமான உணவுப் பொருள்களை உற்பத்தி செய்ய முடியும். ஆரோக்கியமான உணவை உண்பதால் நாமும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப நோயின்றி வாழலாம். ஆகவே விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை பின்பற்ற அரசாங்கம் ஊக்கமளிக்க வேண்டும். இறுதியாக பசுமையை காப்பது என்பது தனி மனிதனின் கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாகும். மரம் நடுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், நெகிழி பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல் போன்ற எளிய முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பசுமையான பூமியை வருங்கால சந்ததிக்கு விட்டுச் செல்ல முடியும். ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு பசுமையை காப்போம்.